ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சினமன் ரோல். இது நார்த்தன் யூரோப், நார்த் அமெரிக்காவில் ரொம்பவே பிரபல்யமான உணவு முறைங்க. இதை பேக் பண்ணும்போது வீடே கமகமன் இருக்குங்க. இந்த ரெசிபியை ரொம்ப செலவில்லாமல் கம்மி பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் மாவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல் பர்பஸ் ஃப்ளார் தாங்க. மிக்ஸ் பண்ணதும் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. மறுபடியும் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து அதில் 1/2 கப் பால் சேர்த்து கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்து மைக்ரோவேவில் 1 மினிட் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உருகி இருக்கணும். பால் இளம் சூடாக இருக்கும்போதே 3 மேசக்கரண்டி சர்க்கரை, 1/2 தேக்கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி வெனிலா சேர்த்து சர்க்கரை கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் மிக்சரை ஏற்கனவே நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் கலவையில் அப்படியே ஊற்றிடுங்க. பால் இளம் சூடாத்தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஊற்றிடுங்க. கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. இப்போது விஸ்கால் இல்லைன்னா வுடன் ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சரில் 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்குங்க. பீட் பண்ணி முடித்ததும் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பேட்டர் இருக்குங்க. கூடவே 1 கப் மறுபடியும் அதே மாவை சேர்த்துக்குங்க. மறுபடியும் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லைங்க. மாவை பிசைகிறதுக்காக மறுபடியும் ஒரு 1/2 கப் மாவை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நாங்கள் செய்து வச்சுருக்கிற அந்த டோவை போட்டுருங்க. இது ரொம்ப பசமாதி இருக்குங்க, ஆனாலும் நாங்கள் மறுபடியும் ஒரு 1/2 கப் மாவு சேர்த்து பிசைகிறதால இது சரியான பதத்துக்கு வரும். இப்போது நல்லாவே பிசைய ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் ஏற்கனவே 1 கப் மாவில் ஸ்டார்ட் பண்ணோம், மறுபடியும் 1 கப் சேர்த்துக்கிட்டோம். மறுபடியும் இதை பிசைகிறதுக்காக 1/2 கப், மொத்தமாகவே 2.5 கப் சேர்த்துருக்கோம். நல்லாவே பிசைஞ்சதும் கையில் ஒட்டாமல் வருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இந்த மாவை அப்படியே வச்சு மூடி விட்டுருங்க. 1 மணித்தியாலத்துக்கு உப்பி போக விட்டுருங்க. இந்த டைமுக்கு இடையில நாங்கள் சினமன் ரோலை பேக் பண்ணுற பேக்கிங் ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது சினமன் ரோலுக்கு தேவையான ஃபீலிங்கை ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க, ப்ரௌன் சர்க்கரைனா நல்லது. 3 டீஸ்பூன் சினமன் பவுடரை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 1 மணித்தியாலம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா சைஸ் டபுளாக இருக்குங்க. இப்போ இந்த மாவை உருட்டுறதுக்காக கொஞ்சமாக மாவை தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே இதை அப்படியே வச்சு செவ்வக ஷேப்பில் நாங்கள் இந்த டோவை உருட்டி எடுக்க போகிறோம். மேலுக்கும் கொஞ்சம் மாவை தூவி விட்டுட்டு உருட்ட ஆரம்பிச்சிருங்க. இதை 12க்கு 8 இன்ச் கணக்கில் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி விட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சினமன் ரோல் அழகாக இருக்குங்க. மாவை உருட்டுனதும் சாஃப்டான பட்டரை இந்த மாதிரி இந்த டோவுக்கு மேலே பூசி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் ஃபில்லிங், சினமன் ஃபில்லிங்கை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. சுகர் ஃபில்லிங் எல்லாத்தையும் தூவி முடித்ததும் நாங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டோ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதால இதை ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணி முடித்ததும் பார்த்திங்கன்னா நான் ஒரு நூல் வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கனமான நூல். இந்த நூலால் தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி இப்படி கீழே நூலை வச்சு இந்த மாதிரி அந்த நூலை க்ராஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போது அதை கட்டாகி வரும். இது ரொம்ப சாஃப்டான டோங்கிறதால கத்தியால் உங்களால் கட் பண்ண முடியாதுங்க. அப்படியே கட் பண்ணாலும் அது ஷேப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். சினமன் ரோலுக்குரிய அந்த அழகு வராது. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததும் பேக்கிங் ட்ரேயில் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. பேக்கிங் ட்ரேயில் வைக்கும்போது எல்லா சினமன் ரோலுக்கு இடையிலையும் 1.5 இன்ச்சு இடைவெளி இருக்கட்டுங்க. இந்த ட்ரே அப்படியே மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 30 நிமிஷம் உப்புறத்துக்காக விட்டுருங்க.
இந்த நேரத்துக்கு இடையில் நாங்கள் சுகர் கிளேஸ் பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் 1.5 கப் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து 1/2 டீஸ்பூன் வெனிலாவும் சேர்த்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த கிளேஸ் இருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. நாங்கள் பேக்கிங் ட்ரேயை மறுபடியும் எடுத்து அதை அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோங்க. 190 செல்சியஸில் 20 நிமிஷம் பேக் பண்ணால் போதுங்க. 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே கமகமன்னு இருக்குங்க வீடு. ஏன்னா அந்த பட்டையோட வாசம் வீடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் கிளேஸை இந்த மாதிரி இதை சினமன் ரோலுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மணிக்கு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கிளேஸ் காஞ்சி போயிருக்குங்க. ஸோ நம்ம எடுத்து சாப்பிடும்போது கையில் அந்த சுகர் கிளேஸ் படாது. இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கிறதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரம் செஃப் மமா கியூ.